சிலைகளுக்கு அடியில் என்ன வைக்கிறோம், அந்த மருந்து அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அதை வச்சு யந்திரத்துங்களை தான் வைக்கிறாங்க. அந்த ரிஷிகள் வந்து ஒவ்வொரு யந்திரத்துக்கும் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஆளுமைக்கு ஒரு யந்திரம், பொருளாதாரத்துக்கு ஒரு யந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த அஸ்ட்ராலஜியில் தான் இந்த யந்திரத்துக்கு வாய்ப்பு இருக்கே தவிர நம்மளோட வாஸ்துக்கு யந்திர வழிபாடுகள் கிடையாது. இதில் வந்து எந்த பரிகாரமும் இதில் பலிக்காது. இதெல்லாம் இந்த நம்பர்ஸ் சுச்சுவேட்ஸ் கூட எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளோட ரைட் பிரைன் மைண்ட் பவர், ஆல்ஃபா மைண்ட் பவர் நமக்கு வேலை செய்யணும். நம்மளோட எண்ணங்கள் வந்து அந்த ஒரு நேர்கோட்டில் வர்றதுக்கு தான் இந்த மாதிரி நம்பர்ஸு சுச்சுவேட்ஸ் எழுதும்போது ஒரு விஷயத்தை பற்றின பயம், விரக்தி, அந்த மனக்குழப்பம் அதெல்லாம் இல்லாமல் நம்ம இருக்கிறதுக்கு தான் இந்த நம்பர்ஸு சுச்சுவேட்ஸ் எல்லாமே. இறைவனை சரணாகதி அடையும் பொழுது வீடு நிச்சயமாக பக்காவாக வாஸ்துபடி மாறும். நம்ம என்ன விஷயத்தில் வீக்காக இருக்கோமோ அதில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி, முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும். இது பொருளாதாரத்துக்கும் சரி, எல்லா விஷயத்துக்குமே.